இப்போது நமக்கு இப்போ ரொம்ப ஃபேஷனாக திரும்பி வந்திருக்கு. இப்போது பெங்காலில் இது டாக்கா, இது ஜாம்தானி. பாருங்க, நீங்கள் ஜஸ்ட் என்ன ஃபைனாக இருக்குது பாரு. அந்த மஸ்லின் ரொம்ப லைட் வெயிட்டு. நம்ம இருக்கிற வெயில், நம்ம இருக்கிற கிளைமேட்டுக்கு இதான் ரொம்ப நல்ல புடவை. நிறைய கலர்ஸில் வருது. பட் இந்த புடவை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது ரொம்ப நாளாக இருக்குது. அது மாஸ்டர் வீவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஜாம்தானி. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஒயிட். ஷாப்பிங் பிடிக்கும் மேம் உங்களுக்கு? எனக்கு ஷாப்பிங் பிடிக்கும். ஆனால் நான் ரொம்ப குயிக் ஷாப்பர். சும்மா போய் ஷாப்பிங்க்கு போகலாமேன்னு போக மாட்டேன். ஒரு ஷாப்புக்கு போகலான்னு போவேன். இதுதான் வேணும், இது எடுத்துட்டு ஆமாம், அவ்வளோதான். அது மாலில் இருந்தால் சரி, இது ஓகே ஓகே. பட் அந்த ஷாப்புக்கு போய் நம்ம வேலை முடிச்சுட்டும் சரி இந்த இது பார்க்கலாம் அந்த மாதிரி. பட் சும்மா எனக்கு நான் குயிக்காக டிசைட் பண்ணுவேன். ரொம்ப குயிக்காக டிசைட் பண்ணுவேன், வேணும் வேண்டான்னு. ஒரு சாரீனா லைக் இப்படி தான் எடுக்கணுங்கிற மொத்தம் எவ்வளோ சாரீஸ் வச்சுருப்பீங்க? அதெல்லாம் கணக்கு சொல்ல கேட்கக்கூடாது. அதெல்லாம் கேட்கக்கூடாது. அந்த கேள்வியெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கேள்விகள். பட் எனக்கு புடவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு புடவை ஒரு மாதிரி நமக்கு 18 வயசுலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம புடவை உடுத்திக்கலாம் இல்லையா? அண்ட் நம்ம இந்தியாவில் எவ்வளோ விதமான ட்ரேப் இருக்குது நமக்கு. நம்ம கொசவா கூட, அந்த மதுரை கொசவா, இங்கே இருந்து நார்த் ஆர்கோட்டை, இங்கே கேரளாவில் எவ்வளோ இருக்குது. அதுவே ஒரு செப்ரேட் கலர். இப்போ நமக்கு தெரியாத ஜாபு சாரி ட்ரேபிஸ்ட். 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்களா? சாரி ட்ரேபிஸ்ட்டுக்கே ஒரு தனி ஜாப். நீ யோசனை பண்ணியிருப்பியா? இல்லை, பாரு. இப்போதான் மேம் எல்லா இடத்துலையும் திரும்பினாலும் அவ்வளோ சாரி ட்ரேபிஸ்ட் இருக்காங்க. ஆமாம்.